ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் தனி ஃபாஸ்ட் vlog. ஸோ ரொம்ப மாதமாச்சு நான் வந்து லாங் வீடியோ போட்டு. ஸோ இந்த டைம் வந்து ட்ரிப் போனதுனால நான் நிறைய vlogsலாம் வந்து ஷூட் பண்ணியிருக்கேன். நான் அது ஒன் பை ஒன்னாக வந்து போடுறேன். இது வந்து சொந்த ஊருக்கு வந்திருக்கோம், காஞ்சிரங்குடிக்கு. ஸோ அங்கேருந்து கீழக்கரை பீச்சு தான் வந்து போகிறோம். போகிற வழியில் இந்த மாதிரி தான் இருக்கும். நாங்கள் போனது வந்து வீக் டேஸில் போனோம், ஃப்ரைடேயில். நீங்கள் வீக்கெண்டில் போனீங்கன்னா பயங்கர கூட்டமாக இருக்கும், நிற்கவே இடம் இருக்காதுன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ எக்கச்சக்க ஸ்டால்ஸுமே இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இங்கே கீழே உட்காந்துக்கலாம், அப்படி இல்லைன்னா சீட்டிங் பிளேஸ் மாதிரி இங்கே வச்சுருக்காங்க. இங்கே நிறைய பேர் உட்காந்துட்டு இருக்காங்க இல்லையா, அதுதான். இங்கே இருக்க போட் எல்லாமே மீன் பிடிக்க மட்டும்தான் வச்சுருக்காங்க. நம்ம வந்து நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் வந்திருந்தா. ஸோ இங்கே வந்து நிறைய இந்த மாதிரி காக்காலாம் இருக்கும். மீன் வந்து வரும் இல்லையா கடல்லேருந்து, அதை வந்து பிடிச்சி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி ஒரு பிளேஸில் வந்து உட்காந்துட்டு இருந்தோம். நாங்கள் போனப்போ ஸ்டார்டிங் அவ்வளோ கூட்டமே இல்லை. கொஞ்சம் நேரம் வந்து கடல் பக்கம் நடந்து சும்மா கால் மட்டும்தான் வந்து நினச்சிட்டு இருந்தோம். போக போக ரொம்பவே சூப்பராக இருந்தது. இந்த சன்செட் வியூவெல்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது. அந்த மாதிரி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறேன். அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குட்டி நண்டு, அதை பார்த்தாலே தெரியும் எவ்வளோ சின்னதாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஒரு பையன் வந்து பிடிச்சி வச்சிருந்த இந்த மாதிரி நிறையா. ஸோ அதை தான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் ஹஸ்பண்ட் இது வந்து காமிக்கிறாங்க இல்லையா, இதுக்கு வந்து உயிர் இருக்குது. இதோட பேர் உங்களுக்கு தெரிஞ்சால் வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். இதை வந்து ஓப்பன் பண்ண தான் ட்ரை பண்ணாங்க, ஆனால் ஓப்பன் வந்து ஆகலை. ஸோ நிறைய தோண்ட இந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும் இந்த கடலில் பக்கத்தில். இது வந்து நீங்கள் எடுத்து இந்த மாதிரி மணலில் விட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதுவே மூவ் ஆகி வந்து மணலுக்குள்ளே வந்து போயிடும். அதையுமே இந்த கிளிப் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகி உள்ளே போயிடும். நீங்களும் வந்து இந்த மாதிரி பீச் சைடெலாம் போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த மாதிரி வருதான்னு சொல்லிட்டு. நாக்கு மாதிரி கூட வெளியில் வந்துட்டு போச்சு. அது ரொம்ப மைல்டாக இருந்தது. நான் வந்து இந்த மாதிரி இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ போக போக கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டெல்லாம் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் சொன்னால ஸ்டால்ஸ் வந்து அதிகமாக இருக்காதுன்னு சொல்லிட்டு இந்த ஒரே ஒரு ஐஸ்கிரீம் ஷாப் தான் இருந்தது. குல்ஃபி ஐஸ் தான் வச்சுருந்தாங்க. ஆளுக்கு ஒரு ஃப்ளேவரில் குல்ஃபி வாங்கி சாப்பிட்டோம். ரொம்பவே நல்லா இருந்தது. வாங்கிட்டு அப்படியே பீச் சைடில் வந்து கொஞ்ச நேரம் வந்து உட்காந்துச்சு. ஏன்னா அது வரைக்கும் அங்கேயும் இங்கேயும் வந்து நடந்துட்டு இருந்தோம். அங்கே ஒரு பாட்டி வந்து சுண்டல் வித்துட்டு இருந்தாங்க, அதுவுமே வாங்கி சாப்பிட்டோம். அங்கே மேலே வந்து தெரியுது இல்லையா, அது வந்து லைட் ஹவுஸ். நைட் டைமில் தான் வந்து இந்த சென்டரில் வச்சுருக்க லைட் வந்து தெரியும், அந்த கடலில் வந்து போகிறது. அதை நான் ஒரு டைம் வந்து பார்த்தேன். வாங்கின குல்ஃபியை பொறுமையாக உட்காந்து சாப்பிட்டு அப்படியே மணலில் கொஞ்ச நேரம் நான் வந்து விளையாண்டுட்டு இருந்தேன். ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்த மாதிரி ரொம்ப நாளாச்சு டைம் வந்து இந்த மாதிரி ஸ்லோவாக காமாக வந்து ஸ்பெண்ட் பண்ணி. இதுக்கப்புறம் வர வியூலாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். சன்செட் ஆனது நான் அப்படியே வந்து கிளிப் வந்து அப்பப்போ எடுத்து அந்த சன்செட் ஆக அதை பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஈவினிங் ஆனோன்னே அங்கேருந்து நாங்கள் வந்து கிளம்பியாச்சு. இந்த இடத்துல ரோட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு மரம் வச்சுருக்காங்க. அது பாருங்களேன், அப்படியே ரோடு வரைக்குமே வருது. அங்கே ஒரு காம்பவுண்ட் சுவர் இருக்குது, ஆனால் அவங்க வந்து அது மரத்தை வெட்டாமல் கேப் விட்டு வந்து கட்டியிருந்தாங்க. ஸோ வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். பாய்.